4ல் சிஎஸ்கே, எம்ஐ, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ப்ளஸ் பஞ்சாப் இல்லைனா ராஜஸ்தான் ராயல்ஸ், இவங்க 2 பேரில் யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே எதனாலன்னு சொல்கிறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து பேட்டிங் யூனிட்டும் இருக்குது, பவுலிங் யூனிட்டும் இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட்டும் நல்லா ஸ்பென்சர் ஜான்சன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சிஎஸ்கே கன்ஃபார்மாக டாப் 4ல் இருக்கும். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. பவுலிங் வந்து இந்த 2026 ஐபிஎல்லையே அவங்க தான் இருக்கிறதே ஸ்ட்ராங்கு. பூம்ரா, தீபக் சாரு, போல்ட்டு 3 பேருமே செம பேசர்ஸ். அதனால பேட்டிங் யூனிட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா 8 சூப்பரான பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்களுக்கு பவுலிங் யூனிட் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிட்டாரு. அதனால பவுலிங் யூனிட் கொஞ்சம் பிரச்சனை தான். இருந்தாலுமே வந்துட்டு அவங்க பேட்டிங்கை வச்சு பார்த்த வரைக்குமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டாப் 4 வரது கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 4th பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு ஒன்று பஞ்சாப் வரலாம், இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் வரலாம். 2 டீமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க பிளேயர்ஸ் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் அடுத்த 4வது டீம் எந்த டீம் வரும்ன்றது நம்ம கரெக்டாக தெரியும்.